மனோபாலா சார் கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி, நேற்று நான் ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அவரும் சொல்லுவார், எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சாரும் தான். நாங்களாக பேசிக்கிடுவோம். 7ஆம் தேதி காலையில் நீ எடுத்துறியா, 9ஆம் தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன், இல்லை நீ 10ஆம் தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிரு. இவர் என்னையா சொல்கிறீங்க, அங்கே வாங்க, இங்கே போங்க, ஒரே நேரத்தில். அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல, சூப்பராக எடுத்துட்டாங்களே. புரியுதுங்களா உங்களுக்கு? மணிவன் சார் நல்லா இருக்கு, ரங்கராஜ் சார் நல்லா இருக்காரு, மனோபாலா சார் நல்லா எடுக்கிறாரு. இன்னும் சொல்ல முடியாது. எல்லா பேருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு. நான் ஒரு இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும், சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை வந்து நிகில்முருகன் சார்ட்ட. அது கம்மிங்க, இன்னும் கிடக்கு, கடலாக கிடக்கு, அதெல்லாம் எடுத்து பேசுங்க, நிறைய இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை, பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை. அமைதியாக இருப்பார், 2 பேர் உதவியாளர், ஒரு டிரைவர் இருப்பார், சாப்பிடுவார். யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார், எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார். ஓகேவா, செக் பண்ணிக்கங்க, நான் போகலாமான்னு கேட்பார். காலையில் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள், நான் வர்றேன்பார். இவர் ரேஞ்சிலெல்லாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன், துடிக்க விட்டுருவேன், சித்திரவதை பண்ணியிருப்பேன். ஃபோன் எடுக்க மாட்டேன், பொய் சொல்லுவேன். இப்போ கூட காலையில் டைரக்டர் கேட்டார், வரீங்களா அண்ணேன்னு. போட்டேன் ஒரு பொய்யை, அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர்னேன். அதே பொய்யை மெயின்டைன் பண்ணோம்ல, அடுத்த தடவை ஃபோன் பண்ணல மேல்மருவத்தூர்னேன். என்னடா அது இவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு வச்சுருந்தார், அண்ணே உங்களை வச்சு பெருசாக ஒன்று அடுத்து பண்ண போகிறேன்னு. அது தவறி இருமேன்னு சொல்லி பதறி அடித்து இந்த காவிரி ஸ்ட்ரீட் வழியாக வந்தேன் பாருங்க. எதுக்கு குளிக்க போகிறீங்களான்னு ஆதவன் கேட்டாப்புல. குளிக்க போலையா, வேர்க்குதியா, இருந்தாலும் நீ மறந்துடுவேன்னு சொல்லிட்டேன். ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லான ஒரு படமாக இருக்கும். மோகன் சாருக்கு கன்னை கொடுத்துருக்கீங்க விஜய் சார். இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அவர் இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும். பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலை, ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன். யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காதியா, உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையிலே வேறு யார் பாடினா நான்லாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன், என் வீட்டிலே பார்க்க மாட்டாங்க. நான் 3 பிள்ளையை லவ் பண்ணேன். 3 பிள்ளையை லவ் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான். மொதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடி போச்சு. உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை, நான் அப்படியே அவனை லவ் பண்ணுறேங்க. இதோட மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல், இது ஏத்து ஜெயக்காளி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா. அப்புறம் இன்னொரு பிள்ளை, குட்டியாக இருக்கீங்க, இல்லை நான் 12க்கு மேலே வளர்ந்துருவேன் இல்லைன்னு. இப்போ 12 வந்துட்டேன் இல்லை, அடுத்த மாதம் வளர்ந்துடும். அப்புறம் சின்ன உள்ள சொல்லிச்சு, பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, கருப்பாக வேறு இருக்குச்சு. அட முகரக்கட்டையில் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இதே கோயிலில் ஒரு பாட்டு வரும். நான் வந்து எங்கள் லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன். அந்த பிள்ளை முளைப்பாரி தூக்கிட்டு இருந்துச்சு. பார்க்குறேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லுமில்ல ஒரு அளவும் கிடையாது. பார்க்குறேன். அந்த பிள்ளை அங்கே தூரமாக நின்றுச்சு. அப்படியே பார்த்தேன். அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, நாங்கச்சு. உடனே பேப்பர் எடுத்து, கூட்டத்திலே கோயில் போகிறா, யாரை எங்கே தேடுதும்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனு கும்மி அடிக்குது, முறி பண்ணி பார்க்கையிலே மனு தந்தி அடிக்குது, கடை எழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன். கூட்டத்தில் நேற்றவர் எல்லாத்தையும் பார்க்குற, போய் சொல்லாமல் கிழிச்சு போட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு, 3ஆவது லவ் நல்லா வந்துச்சு. இதே கோயில் பயணங்கள் முடியறதில்லை, அது இதுன்னு வந்து
அந்த பிள்ளை கூட போகையில் டெய்லி அந்த படம் சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீ எப்படிங்க அழுகும் எல்லோரும் கீழே சாப்பிட்டே அப்படி இருக்கும் என்னை லேசாக தொட்டீங்க இன்றைக்கி ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ். ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு. இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டைகர் தயானி இது பேச்சை கேட்டு யாரு இவங்க அப்பா ஜெய்சங்கர் டைகர் தயானி இது பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு. இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியல. இன்னும் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம், நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 80s 90s இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் 2024 இருக்குது. இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க, அந்த பாட்டு கொடுங்க, எங்களை தூங்க வைக்கிது, எனர்ஜி ஆக்கி வச்சுருக்கு. நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன், அந்த 2 சீடியை போட்டு விட்டோம்னா ஜம்முன்னு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க. எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க. ஏன்னா இது முடியட்டும், மோகன் சார் பாட்டு முடியட்டும், இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம் அடிக்க மாட்டாருங்க, தண்ணி அடிக்க மாட்டாருங்க, யாரையா பற்றி பேசினா போயிடுறாருங்க. இவர் பாட்டுக்கு வந்து மகளுக்கு ஒன்றாச்சேன்னு சோகமாக உட்காந்துருக்காரு, மகளை கொன்று விட்டாங்கன்னு என்னமோ உட்காந்துருக்காரு. நானும் ஆதவனும் என்னைக்கும் இல்லாமல் உங்ககிட்ட இப்போது ஆசை டீன் 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 அப்பப்போ வந்தாலும் அப்பப்போ கல்யாண பூசை டீன் 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 வீடியோ போட்டுக்கிருக்கோம். அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு டைரக்டரை பார்க்குறாரு, டைரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவாங்க சார். முன்னாடி இவரை பார்த்துனாங்க டீன் டீன் டீங்கிறது. சாதம் ஏதோ பிரச்சனை நடக்குது, என்ன ஆகும்னு என்ன 8 மணிக்கு டிக்கெட்டா, 8 மணிக்கே டிக்கெட் போட்டேன், 10 மணிக்கு போகிறது, 8 மணிக்கே டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சு அவ்வளோ பேரையும் அன்பு நேசிக்கும் எங்களுடைய மோகன் சார். இன்னும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார். இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார், சாட்டி ஷராஃபு, டாம்லி லீ ஜோன்ஸு, ஹரிசன் ஃபோர்டு அப்படி போகணும். நான் உங்களை பார்த்து ரசித்த நாங்கள், இந்த உலகமுறை இருக்கும் தமிழர்களை நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபையில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சொல்ல மறந்துட்டேன், ப்ரொடியூசர் சார் காப்பி சொன்னேன்னு வரலையே அப்படிமே. அவர் வந்துடும் சார், என்ன சார் வரும், நேற்று இந்த காப்பி கேட்டுக்கிறேன் தரமாட்டுறாங்க, என்ன ஜூஸ் கேட்டால் வந்துடலையே. அப்புறம் இவர் கொண்டு வருவார், ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க, ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுக்கிற வேண்டியதானே, ப்ரொடியூசரை பார்க்கணுமே சார், 7வது நாள் தான் சொல்கிறாரு நான் தான் ப்ரொடியூசர். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏதாவது வஞ்சிருக்குமா திட்டிருக்குமான்னு. அதெல்லாம் இல்லை, அவ்வளோ பேரையும் அன்பாக வச்சுருந்தார், மிகப்பெரிய ஹோட்டலில் தங்க வச்சுருந்தார். இந்த படம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு என்னாலே சொல்ல முடியாது. ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கேன் தயாரிப்பாளருக்கு, என்றென்றும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த படத்தில் மறக்கப்பட்டார்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.